இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபிஷ் ரூம் டூர் லைக் ரொம்ப நாள் கழிச்சு போட போகிறோம்னு இல்லை, ஒரு மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஃபிஷ் ரூம் டூர் போட்டுருவோம். இந்த வாட்டி என்னென்னலாம் புதுசாக ஃபிஷ் வந்திருக்கு, அப்புறம் நம்ம பழைய ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கோல்ட் ஃபிஷ் டேங்க் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது. இதில் நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்மளோட யூஸ்வல் ஒரண்டா அண்ட் தென் ருக்கின். இது நம்மளோட 2.5 feet கோல்ட் ஃபிஷ் டேங்க். அண்ட் தென் வந்தீங்கன்னா இங்கே வந்து டப், இதெல்லாம் நியூ ஃபிஷ்ஷஸ் இருக்கும். லெமன் நெட் ஒரண்டா அண்ட் தென் புது ருக்கின். இது வந்து நம்மளோட கோல்ட் ஃபிஷ்ஷான டப். அண்ட் இது ரெண்டு தான் மெயின் கோல்ட் ஃபிஷ்க்கு. அண்ட் நம்ம ஆஸ்கர் டேங்க் எல்லாமே எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் பசியாக தான் இருக்கும். பாருங்கள், கையை கட்டிக்கப்படுது. ஸோ எல்லாமே செம்மையாக இருக்குது. 4 ஆஸ்கார் இருக்குது. நம்ம எவ்வளோ ஃபிஷ் இருக்குன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா நான் கவுண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் தென் இதுக்கு லைட் செட்டப் இங்கே இல்லை. இங்கே லைட் வந்து போயிடுச்சு. ஸோ தட் நம்ம வாங்கவும் இல்லை, அப்புறமா வாங்கிக்கலாம் விட்டாச்சு. இது உள்ள பேரட் இருக்குது, பேரட் ஃபிஷ். அது வெளியவே வராது, நம்மளும் அதை வீடியோவாக எடுக்க மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அண்ட் இது வந்து பீட்டா. இது ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்கன்னு வாங்கியிருக்கேன், சேல் பண்ணுறேன். பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் இதுல பார்த்திங்கன்னா கப்பி இருக்குது. எல்லாமே குட்டியாக ஃபுல்லாக குட்டி கப்பீஸ்லாம் இருக்கும். தெரியுமா தெரில, இது பார்த்திங்கன்னா தெரியும். வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இங்கே இருக்கும் குட்டியாக ஓடிட்டுருக்கு. எத்தனை இருக்குன்னு எனக்கே தெரியல, நிறையா இருக்கும். ஓகே, இங்கே தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு குட்டியாக ஓடிட்டுருக்கோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் அன்ஹெல்த்தியாக இருக்குது கோல்ட் ஃபிஷ். ஆங்கர் வார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச நான் சாட்டர்டே சண்டேயில் ட்ரீட்மெண்ட் போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் ஊருக்கு போயிடுவேன். அடுத்த சாட்டர்டே சண்டேயில் வந்து ட்ரீட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ரெட் கேப், 2 பெரிய ஜெயிண்ட் ஒரண்டா. எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். பட் இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். இப்போது அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட ஏஞ்சல் ஃபிஷ். இதில் வந்து ஸ்ட்ரைப்டு ஏஞ்சல் 2 இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும், என்னோடய ஃபேவரட். அண்ட் தென் என்னோடய பெரிய ஏஞ்சல் ரொம்ப காலமாக என்கிட்ட இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, அதோடய விங்ஸ்லாம் செம்ம பெருசாக வளர்ந்துருச்சு. அண்ட் தென் குட்டியாக ஒழிஞ்சுட்டுருக்காங்க டைகர் லோச். என் வீடியோவில் இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, என்கிட்ட ஒரு 4 டைகர் லோச் இருக்குது. பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்குங்க. எல்லாமே உயிரோடு தான் இருக்குது, எல்லாம் ஒழிஞ்சுன்னு இருக்குது. அதுங்க அப்பப்போ யாரும் இல்லைன்னா இந்த மரத்தில், இந்த ட்ரீஸ் மீன்ஸ் இந்த பிளான்ட்ஸில் வந்து ஒழிஞ்சு உட்காந்துக்கும். இந்த ஸ்ட்ரைப்டு ஏஞ்சலுக்கு உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் வித் ஒயிட்டாக இருக்கும். அண்ட் அதில் ரெட்டிஷ் செம்மையாக இருக்கும். ஸோ அண்ட் தென் கம்மிங் டு அவர் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க், மெயினாக அரவானா. அந்த அரவானா செம்மையாகிடுச்சு, செம்ம பெருசாகவும் ஆகிடுச்சு. எல்லோரும் எனக்கு திட்ட போகிறாங்க, ஏன்டா இன்னும் இந்த 3 feet டேங்க்கில் இதை வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஹேவ் டு கிவ் அ பிகர் ஸ்பேஸ் இதுக்கு. அண்ட் தென் ஷார்க்ஸும் ரொம்ப பெருசாகிடுச்சு. இதெல்லாம் ஒரு சின்டாக்ஸ் இருக்குது என்கிட்ட, அதில் பிளான் பண்ணி மாற்றணும். இப்போதைக்கு அதை நான் என் பிளான் சும்மா ரஃபாக சொல்கிறேன். டெரஸில் வந்து சின்டாக்ஸ் வச்சுட்டு அதை இதெல்லாம் விட்டுற மாதிரி. சின்டாக்ஸும் இருக்குது, டெரஸும் இருக்குது. ஆனால் அதுக்கு ஷெட்டு போடணும். ஏன்னா டேரக்ட் சன்லைட்டில் வைக்க வேணான்னு பார்க்குறேன். சின்டாக்ஸ்னால டேரக்ட் சன்லைட்டில் ஹீட் ஆகும். ஸோ ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுட்டோன்னா அதுக்கு கீழே நிழலில் வச்சுக்கலாம். அந்த வாட்டர் ஃப்ளோ டேங்க்கில் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தால் டேங்க்கும் சுடு தண்ணி மாதிரி ஆகாது. ஸோ ப்ராப்ளம் இருக்காது. அண்டு ஜம்ப் பண்ணாமல் இருக்க க்ளோஸ் பண்ணணும் நெட்டு மாதிரி போட்டு. அண்ட் நம்மளோட டேங்க் கிளீனர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வளர்க்கணுன்னா அதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களாலையும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும் நிறைய ஃபிஷ்ஷஸ். ஒன்றா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் கிடைக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கன்ஃபார்மாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அண்டு சாரி, நம்ம இன்னொரு டேங்கை மறந்துட்டோம், செனகல் டேங்க். செனகல் க்ரோத் ரேட் ரொம்ப ஸ்லோ, அதனால நான் குட்டி டேங்கில் போட்டு வச்சுருக்கேன். அது இப்போ நல்லா தான் இருக்குது, நல்லா சாப்பிட்டு குண்டாக இருக்குது. அண்ட் தென் ஒரே ஒரு 3 ஏஞ்சல். இது உள்ள குட்டியாக ஒரு ப்ளெக்கோ சுற்றின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை நான் பிடிக்காது செனகல் எனக்கு. அப்புறம் வாங்கிட்ட அப்புறம் தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக சுற்றின்னு இருக்கும் உண்டு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.